என்னடா பண்ணி வச்சிருக்க? செத்துட்டான்டா அவன். மச்சான் பயமா இருக்குடா, ஏதாவது ஹெல்ப் பண்றா. டேய், இங்கே நடந்து யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு போ. சரிண்ணா. மச்சான் நம்ம வேணா பாடி எடுத்துட்டு போய் எங்கேயாவது புதைச்சிடலாமா? டேய், இதென்ன சினிமா நினச்சியா? பாடி நம்ம இங்கே தூக்குனாலே மாட்டிப்போம். இப்போ என்னடா பண்றது? நீ பண்ணது யாருமே பார்க்கல. இல்லடா. அப்போ நம்ம பாடி இங்கே போட்டு போயிடலாம். என்னடா பேசுற? பாடி எப்படி விட்டு போலான்ற? இதுக்கு நான் சொன்ன மாதிரி புதைச்சிட்டாவது போயிடலாம். இங்கே பார், ஆளோட மட்டுமே இல்லாத இடம். நீ பண்ணது யாருமே பார்க்கல. விடிகிற வரைக்கும் இங்கே யாரும் வரமாட்டாங்க. இப்பயே நம்ம இது போயிட்டோம்னா மாட்டிக்க மாட்டோம். என்னடா யோசிக்கிற? இங்கே பார், இங்கே இருக்கிற ஒரு நிமிஷம் நமக்கு தான் டேஞ்சரு. தயவு செஞ்சு வா, போயிடலாம். மச்சான், அந்த கண்ணு என்னடா பண்ண? என்கிட்ட தான்டா இருக்கு. போற வழியில எங்கேயா ஆத்துல போட்டுடலாம். மச்சான், அதை கேள. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பொம்மை துப்பாக்கி ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அதை உங்களில் ஒருத்தன் தான் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா அது உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் மார்க்கெட் பின்னாடி தான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் ½ அன் ஹவரில் வந்து கொடுத்துருங்க. மச்சான், அவன் நம்மளை தான்டா மிச்சம் பண்ணியிருக்கான். இப்போ என்னடா பண்ணுறது? பேசாம போய் அவன்கிட்டே கொடுத்துடலாம்டா. டேய், என்னடா இப்படி சொல்கிற? அவன் யாருன்னே தெரியாது. அவனை நம்பி எப்படி போகலான்னு சொல்கிற? மச்சான், இப்போ மட்டும் நம்ம துப்பாக்கி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருவோன்னு வச்சுக்கோ. இதை வச்சு அவன் வேற யாரோ கொலை பண்ணாலும் மொத்தப்படி அவன் மேலே தான்டா விழுவும். நம்ம தப்பிச்சிடலாம்டா. பயமாக இருக்குடா. ஏய் இல்லை இல்லை, நீ வர வேணாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். டேய், பயமாக இருக்குன்னு தான் சொன்னேன். பாதியில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லலை. இல்லை மச்சான், இப்போ அங்கே எனக்கு எதாவது ஆச்சுன்னா கூட உண்மை என்னன்னு எல்லாருக்கும் நீ தான்டா சொல்லணும். இல்லைன்னா எங்கள் வீட்டில் என்ன கொலைகாரன்னு நினச்சிட்டு இருப்பாங்கடா. நீ எதுவும் யோசிக்காத, நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு, நான் போயிட்டு வரேன். மச்சான், பார்த்துடா.